கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? நான் எதை குறித்து சொல்கிறேன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் வரமாட்டார். நீங்கள் நினைக்கிற நாளில் வரமாட்டார். நீங்கள் நினையாத நாளில் வருவார். ஆனாலும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. எப்படி வேலைக்கு போகும்போது ஆயத்தமாக இருக்கீங்க, சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தமாக இருக்கீங்க, ஏதோ ஒன்று ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி ஆயத்தமாக இருக்கிறீங்க. டிக்கெட் எடுக்கிறதோ இல்லை ரூம் வாடகை எடுக்கிறதோ என்ன செய்யணுமோ அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களே. அதே போல தான் ஆண்டவருடைய வருகை எப்போ என்ன நேரத்தில் வரும்னு என்று தெரியாது. நாம் அது எந்த நேரம் நினைக்காதனால அவர் எந்த நேரத்திலானாலும் வருவார். அதனால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே வரும்பொழுது ரொம்ப அந்த பரிதாபம், ரொம்ப கதறுவீர்கள். ஆண்டவரை, நான் உங்களுக்காக இப்படியெல்லாம் செய்தேன் என்று நீங்கள் கதறுவீர்கள். கதவை அடைத்து விட்டால், நோவா கதவை அடைத்த பிறகு நிறைய பேர் கதவை தட்டினார்கள், திறக்க முடியலை. ஏன்னா அது பேழையை ஆண்டவர் தான் பூட்டினார் கதவை. அவர்கிட்ட தான் இருக்குது சாவி, நோவா கிட்ட இல்லை. அதே போல் இப்பொழுது ஆண்டவர் அந்த 10 கன்னிகையில் 5 கன்னிகைகள் கடைக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஆண்டவர் அந்த 5 கன்னிகைகளையும் ஆயத்தமாக இருந்தவர்களை கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு எவ்வளோ பேர் கூப்பிட்டாலும் உங்களை அறியேன் என்று சொல்லி போயிட்டே இருக்கார். ஏன்னா இது வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்தவர்கள் தான். கடைசி நேரத்தில் அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அதனாலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்தோ பரிதாபம், உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டு போய் விடுகிறார். கடைசி வரைக்கும் மரண பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிப்புக்குள் வருவான், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான். அதனால தான் சொல்லுகிறேன், கடைசி காலம் எல்லாவற்றும் ரெடியாகி கொண்டே இருக்கிறது. ஒளிவ மலை ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. 2ஆக பிளக்கிறதுக்கு இப்பொழுது வெடிப்பு காணப்படுகிறது. ஐப்ரத் நதி வற்றி கொண்டு காணப்படுகிறது. பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சி பல இடங்களே அது கடைசி காலம் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நீங்களும் உலகெங்கு சுவிசேஷம் ஊழியக்காரர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் ஆயத்தமாகுங்கள். நன்றி.